அல்லாஹ் நம்மை மன்னித்து அரவணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறார். ஆனா நாங்க தயார் இல்லை. 27 வரட்டும், அஜரத்தை ஒப்பாரி வைப்பாரு, அல்லாஹ் மன்னிச்சிரு மன்னிச்சிரு, அதோட சேர்த்து இவன் ஒப்பாரி வச்சுட்டு போனா அடுத்த 27க்கு தான் பள்ளிக்கு வருவான். அடுத்த 27க்கு தான் வருவான். யாரை ஏமாத்த? அல்லாஹ்வை ஏமாத்தையா? அல்லாஹ் சொல்றான், வலவ் நஷா லமஸக்னாஹும் அலா மகானதிஹிம். நீ என்ன ஏமாத்த பாக்குறியா? நான் எப்படியான ஆள் தெரியுமா? நான் நினைத்தால் நீ பாவம் செய்யக்கூடிய இடத்திலேயே உன்னை நாயாக பன்றியாக உருமாற்றுவேன். நினைச்சா செய்வேன். ஆனா உன்னோட உள்ள இரக்கத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக உனக்கு சந்தர்ப்பம் தாரேன். நீ பாவங்களை விடுவாய், திருந்துவாய், என் பக்கம் நெருங்குவாய். இதுக்காக தான் இந்த பெரிய ரமலானுடைய ஏற்பாடெல்லாம். அல்லாஹ் பிடிச்சானே இல்லையா ஒரு சமூகத்தை? கொஞ்சம் யோசிங்க. ஒரு கூட்டம் குரங்காக மாற்றப்பட்டது. ஏன்? அவன் வட்டி எடுத்தானா, விபச்சாரம் செஞ்சானா, களவெடுத்தானா, திருடினானா, என்ன செஞ்சான்? சனிக்கிழமை மீன் பிடிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தடுத்ததை செய்தான். இதுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன? அவ்வளவு பேரையும் குரங்கா மாத்தி போட்டான். எல்லாரும் குரங்கா போகும். நபியே, கடலோரம் வாழ்ந்த அந்த ஊரார்களை பற்றி, அந்தாக்கியா வாசிகளை பற்றி நீங்கள் கேட்டு பாருங்கள். இத்தீஹிம் ஷைத்தானுஹும் யௌம ஸப்திஹிம் வ யௌம லா யஸ்பிதூன லா தீஹிம் கذلك நபுலூஹும் பிமா கானூ யஃப்ஸுகூன். அல்லாஹ் சொல்றான், சனிக்கிழமை மீன் பிடிக்க வானாண்டு நான் ஆர்டர் போட்டுட்டு எப்படி சோதிச்சேன் தெரியுமா? சனிக்கிழமை அதிகமா கடல்ல மீனை காட்டினேன். அல்லாஹ் அப்படிதான் சோதிப்பான். வட்டிய வானாந்தான். வட்டி எடுக்கும் பொழுது ரொம்ப நிறைய பணம் கிடைக்கிற மாதிரி விளங்கும். ஆனா ஒரு நாளைக்கு நடுத்தருவுல நிப்பாட்டுவாங்க. நடுத்தரு நாங்க எத்தனையோ பேரை கண்ணால கண்டுட்டோம். அல்லாஹ் அழிப்பேன் என்று சொன்னால் அழித்தே தீருவான். அல்லாட வாக்கு பொய்யாக. இங்க உள்ளவனுக்கு பணத்தை கொடுத்து, துட்டை கொடுத்து, அதை இதை கொடுத்து காக்கா பிடிச்சு ஏமாத்திரலாம். அதான் அந்த சில ஆபீஸ்ல கடவுளையே போட்டுக்குமே, புல் புல்லுன்னா தள்ளு நடத்தம், கீழால தள்ளு. நீ தள்ளினா உன் காரியம் நடக்கும். புல்லுன்னா இழு, புஷ்னா தள்ளு. அப்படியா? புல்லுன்னா தள்ளு, புஷ்னா இழு. சரியா? அது ரொம்ப அடிக்கடி குழம்பி போறது. புல்லுக்கும் புஷ்ஷுக்கும் வித்தியாசம். புல்லுன்னா என்ன, புஷ்னா என்ன? அப்ப என்னன்னா, அது பணத்தை தள்ளினீங்கன்னா உங்க காரியம் எல்லாம் சரியா நடக்கும். பணத்தை தள்ளனா அது அரசாங்க வேலையா இருந்தா அதை இழுத்துக்கிட்டே போவான். எவ்வளவு நடக்குதா இல்லையா எங்களுக்கும் தெரியும் எல்லாம் என்னென்ன நடக்குது. இப்ப அல்லாஹ்வுக்கிட்ட எந்த ஏமாற்றமும் அங்க செய்யறார். அல்லாஹ் என்ன செஞ்சான்? சனிக்கிழமை மீன் பிடிக்க வேண்டாம் என்று சொன்னான். ஆனால் சனிக்கிழமை தான் கடலில் அதிகமாக மீனை அல்லாஹ் காட்டினான். இப்ப போய் பார்த்தானா கடல் எல்லாம் மீன் கொதிக்குது. சுப்ஹானல்லாஹ், என்னடா இது, சனிக்கிழமை மட்டும் ஒரு நாளும் வராத மீன் எல்லாம் வருது. இப்ப ஒருத்தன் சொன்னானா, நாங்க இப்படி செய்வோம், அல்லாஹ் சனிக்கிழமை மீன் பிடிக்க வானான்னு தானே சொன்னான், நாங்க சனிக்கிழமை மீன் பிடிக்க தேவையில்லை. சனிக்கிழமை நாளில் கடலோரத்தில் போய் பெரிய குழிகளை தோண்டி வைத்து விட்டு வருவோம். அலையில் அடிபட்டு வரும் மீன்கள் குழிகளுக்குள் விழுந்து கிடக்கும். ஞாயிற்றுக்கிழமை போய் நாங்க அதை எடுத்துக்கலாம். அல்லாஹ்வுக்கே சூழ்ச்சி செய்யறான். ஒரு கூட்டம் சொன்னானா, இப்படி செய்யாத, அல்லாஹ் கண்டிப்பான். அடுத்தவன் சொன்னானா, அவன் நாசமா போட்டு விடு. இன்னொருத்தன் என்ன செஞ்சானா, போய் மீனை பிடிச்சான். அல்லாஹ் என்ன செஞ்சான்? எல்லாரும் கேவலமான குரங்குகளாக மாறுங்கள். எல்லாரும் குரங்கா மாறிட்டாங்க. நம்ம நாட்டுல, நம்ம ஊர்ல, நம்ம இப்ப வாழக்கூடிய முஸ்லிம்கள் ஒரு பாவமா செய்யறாங்க. ஹஜ்ரத் நேத்தும் பயான்ல சொன்னாங்க, சதீதுத்தீன் பாக்கவி, அந்த போன், ஸ்மார்ட் போன் உதாரணம் மட்டும் சொன்னாங்க. ஒரு முறை அந்த கியாமத்துடைய நாளையில ஒரு வேடிக்கையா சொன்னாங்க, அல்லாஹ் எழுப்பாட்டி கேட்பானா, ஒருத்தன் சொல்லுவானா, யா அல்லாஹ் நான் ஸ்மார்ட் போனே பாவிக்கல. அல்லாஹ் சொல்லுவானா, உடனே இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய கதவுகளை திறந்து விடுங்கப்பா, அங்க உள்ள போகுது. லட்சக்கணக்கான பாவத்துக்கு காரணம் இந்த ஸ்மார்ட் போன். நாங்க செய்யற கண்ணால, காதால, வாயால, மூக்கால, நடையால, உடையால, பாவனையால, சிந்தனையால, அசைவுகளால, உணர்வுகளால, உள்ளத்தால நாங்க செய்யற பாவத்துக்கெல்லாம் அல்லாஹ் தண்டிக்க போனா, காலையில குரங்கு, மாலையில பன்னி, ராத்திரியில நாய், ஒவ்வொன்னா மாத்திக்கிட்டே இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய இரக்கம் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தாரான். இந்த ரமலானை போன்ற பெரும் சந்தர்ப்பங்கள். வாலிபர்களே, நாங்கள் தௌபா செய்யலாம், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பலாம்.